ஹலோ! எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் யோகேஸ்வரி. நான் அப்பர்ணாவுடைய மதர். அப்பர்ணா அவ இப்பதான் அவளோட வயசு 14 தொடங்குது. நான் என்னோட சின்ன வயசுலேருந்து என்னோட ஜர்னிய நான் ரெஃப்ளெக்ட் பண்ணி பார்த்த பொழுது, நான் ஸ்கூல்ல படிச்சதோ, காலேஜ்ல படிச்சதோ எனக்கு வந்து உதவல. நான் எப்ப உண்மையாலுமே என்னோட லேர்னிங் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தா, நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறப்ப தான் வந்து நான் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்கிறது அ என்னுடைய லைஃப் ரிஃப்ளெக்ஷனா இருந்தது. அண்ட் தென் அ அப்பர்ணா வந்து ஷி வாஸ் இன் ரெகுலர் ஸ்கூல். அவங்க ரெகுலர் ஸ்கூல் போம்பொழுது எனக்கு எந்த டிஃபிகல்ட்டியும் இல்ல. ஷி இஸ் அ வெரி குட் சைல்ட். ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நெறைய எக்ஸ்ட்ரா லேர்னிங்ஸும் அவளுக்கு கூட இருந்துச்சு. பட் என்னோட செகண்ட் சைல்டு வந்து 10 இயர்ஸ் கேப். அப்பர்ணாக்கும் என்னுடைய 2வது குழந்தை, ஹி இஸ் அ பாய் பேபி. 2 பேத்துக்கும் 10 இயர்ஸ் கேப். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு அந்த 10 வருஷம் முழுக்க அவ கூடயே இருந்திருக்கேன். அந்த செகண்ட் பேபி வரப்ப நான் அவ கூட இல்லாத சூழ்நிலை இருக்கும் பொழுது, அவ வந்து ஸ்ட்ரகிள் ஆகறத ஃபீல் பண்ணேன். அப்போ என்ன நான் புரிஞ்சுட்டேன் அப்படின்னா, இவ்ளோ நாளா அவ என்னுடைய தாட் தான் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படிங்கிறது தோணுச்சு. இப்போ ஒரு எக்ஸாம் எழுத போறேன்னா, அதுல நல்லா ஸ்கோர் பண்ணுவா. ஏன்னா, ஐ நோ ஹவ் டு மேக் ஹர் பை ஹார்ட் திங்ஸ். அவளுக்கு புரிய வைக்கவும் முடியும். அவள எப்படி பிரசன்ட் பண்ண வைக்கவும் முடியும். பட் இது எல்லாமே என்னன்னா, நான் என்னுடைய மைண்ட்ல கேரி பண்ண விஷயங்கள நான் நான் அவ மூலியமா செயல்படுத்திட்டு இருக்கேன். அவ அவளோட இண்டிவிஜுவாலிட்டில இல்ல அப்படிங்கறத நான் ஃபீல் பண்ணேன். ஸோ என்னோட பையன் பொறந்த உடனே அவ ரொம்ப சஃபர் ஆனா. எமோஷனலி ஷி வாஸ் வெரி கொஞ்சம் என்ன சொல்றது டிஸ்டர்ப்டா இருந்தாங்க. அண்ட் தென் நான் காலேஜ்ல ஒர்க் பண்ணேன். ஸோ காலேஜ்ல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் வந்து ஐ ஃபீல் தட் இஸ் நாட் த ரைட் பிளேஸ் ஃபார் லேர்னிங். ஏன்னா நல்லா பண்ணணும்னு நம்ம நினைச்சினா கூட நிறைய இடங்கள்ல எங்களை டாக்குமெண்டேஷன் தான் செய்ய வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஐ ஃபெல்ட் the college ambience வந்து that is also not right. And then ஸ்கூல்ஸும் பார்த்தா கூட என்ன சொல்றது, அந்த டீச்சருக்கு என்ன தெரியுதோ அதை வந்து அப்படியே குழந்தைங்களை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ண வைக்கிற மாதிரி தான் எனக்கு என்னோட ஃபீலிங்ஸ் இருந்தது. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்துட்டு ஒரு சொல்யூஷன் என் மனசுக்குள்ள தேடிட்டே இருந்தேன். அப்போ நான் ஹோம் ஸ்கூலிங்கிற டேர்ம் எல்லாம் எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் யார் மூலியமா கேட்டேன்னு தெரியல. ஹோம் ஸ்கூலிங், அன்ஸ்கூலிங், பேர்ஃபுட் லேர்னிங் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நான் அட் ஃப்ரீக்வெண்ட் இன்டர்வல்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சேன். ஸோ அதை பத்தி எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிச்சோம். அப்பதான் வந்துட்டு ஆரோஹின்னு வந்துட்டு ஒன்று கேள்விப்பட்டோம். ஸோ கேள்விப்பட்ட உடனே என் பொண்ணுட்டு சொன்னேன், இந்த மாதிரி ஹோம் ஸ்கூலிங் உனக்கு ஓகேவா அப்படின்ட்டு. அவ என்ன சொன்னான்னா, அம்மா வாட் எவர் எக்ஸ்பெரிமெண்ட் யூ வாண்ட் டு டூ யூ டூ வித் யுவர் சன் அப்படின்னு தான் சொன்னாங்க அவங்களோட ஆன்சர். பட் ஐ நோ அபவுட் ஹர். அவளுக்கு அதை பத்தி என்னன்னு தெரியாததுனால தான் அவள் அப்படி சொல்றாங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஸோ நான் வந்துட்டு ஃபேமிலியா ஆரோஹி போய் ஸ்டே பண்ணலாம் 1 வீக் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஆரோஹில எவ்ரி சாட்டர்டே ஓரியன்டேஷன் இருக்கும். ஸோ அந்த சாட்டர்டே ஓரியன்டேஷன் அட்டன் பண்ணோம். அது சக்சீடிங்காக வர வீக்லேயே வந்துட்டு நாங்கள் கேம்பஸ் போயிட்டு மண்டே டு ஃப்ரைடே அஸ் அ ஃபேமிலி நாங்கள் அங்கே இருந்தோம். ஸோ அப்போ வந்து நான் ஃபுல்லாக வந்து ஆரோஹியில் என்னால் இணைச்சிக்க முடியல. ஏன்னா என்னோட சன் வந்து ஹி வாஸ் 6 months ஓல்ட். ஸோ ஃபிசிக்கலி எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. பட் என் பொண்ணு வந்து அங்கே உள்ள எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் ஷி வாஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ அதை முடிச்சுட்டு ஒரு 6 டேஸ்க்கு அப்புறம் 5 டேஸ்க்கு அப்புறம் என் பொண்ணுகிட்ட கேட்டேன், ஆர் யூ ஸ்டில் இன்ட்ரெஸ்டட் டு கண்டினியூ யுவர் ரெகுலர் ஸ்கூல்னு கேட்டவுடனே இமீடியட்லி ஷி செட் நோ, அ பிக் நோ. ஸோ அதுதான் வந்துட்டு நாங்கள் ஹோம் ஸ்கூலிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்ச ஜேர்னி. அதுக்கப்புறம் ஸ்கூல் போகல அவ. இன்னும் நாங்கள் அதை டிசி கூட வாங்கலை, அப்படியே இருந்துகிட்டே இருக்கோன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கொஞ்ச நாள் அவ கேம்பஸ்லேயே தான் இருந்தா. ஏன்னா என்னால் கூட ஹெல்ப் பண்ண முடியாது எந்த வகையிலும். எனக்கு அந்த மாதிரி ஒரு சூழல், ஃபேமிலி சுச்சுவேஷன். நானும் ஆஃபீஸ் பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஆல்சோ சப்போர்ட் மை ஹஸ்பண்ட் இன் ஹிஸ் பிஸ்னஸ். ஸோ என்னால் கூட அவளுக்கு சப்போர்ட் தேவையான இடத்துல என்னால் கொடுக்க முடியாது. ஐ எம் ஷுர் அபவுட் தட். பட் ஐ தாட் if there is a community there to help us, it would be of great help. So I felt Arohi is the right place for us.
அப்புறம் ஆரோக்கியில கொஞ்ச நாள் அவ இருந்தா. ஒரு நாள் ஃபோன் பண்ணா. ஃபோன் பண்ணிட்டு அழுதா. அம்மா நான் எனக்கு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேனே தெரியல. பெரும்பாலும் நான் சும்மாவே இருக்க மாரி இருக்கு. அட்லீஸ்ட் ஸ்கூல்லயாவது டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க வந்து டைம் டேபிள் போட்டிருப்பாங்க. இந்த ஹவர்க்கு அப்புறம் இந்த ஹவர் இந்த இந்த சப்ஜெக்ட் இந்த ஹவர்ல இருக்கும். நெக்ஸ்ட் ஹவர்ல வேற சப்ஜெக்ட் இருக்கும். இங்க அந்த மாரி எதுவுமே இல்லம்மா. எனக்கு வந்து சும்மாவே இருக்க மாரி இருக்கு அப்படின்னு சொன்னா. ஐ டிட்ன்ட் கிவ் எனி ரிப்ளை. பட் இன்னேட்டா நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, ஷி ஹஸ் ஸ்டார்ட்டட் திங்கிங். நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன்றது அவ வந்து திங்க் பண்றா. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான முயற்சியும் பண்றா. இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் லேர்னிங்கா நான் வந்துட்டு பார்த்தேன். அண்ட் தென் நெறைய விஷயங்கள் அவ பண்ண நெறைய கிளப்ஸ்ல ஆரோக்கியிலே தே ஹேவ் டிஃபரெண்ட் கிளப்ஸ். ஸோ அது எல்லாமே அட்டெண்ட் பண்ணா. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் நான் அவங்க ஆரோக்கியில இருந்து ரிட்டர்ன் ஏப்ரல் மாசம் அவள வீட்டுக்கு கூட்டிட்டு வரையில அவ வந்துட்டு சொன்னா, அம்மா எல்லா குழந்தைங்களும் வந்து எப்ப ஹாலிடே வரும்னு ஏங்குவாங்கம்மா. எனக்கு வந்து அந்த ஃபீலே இல்ல. பிகாஸ் ஐ ஃபீல் ஆல் டேஸ் ஆர் ஹாலிடேஸ் அப்படின்னு சொன்னா. எப்போ நம்ம வந்து செய்யற விஷயத்த ரெஸ்ட் பண்றோமோ, அப்ப நமக்கு அது லீவ் எடுக்கணும்னே தோணாது. ஸோ அந்த அவளுடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து எனக்கு இன்னும் எனக்கு சந்தோஷத்த குடுத்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் என் கூட ஷேர் பண்ணிட்டு இருக்கையில ஒரு நாள் சொன்னா, அம்மா இப்ப நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, ஒன்ஸ் ஷி ஸ்டார்ட்டட் ஏர்னிங். அப்ப சொன்னா, அம்மா இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் ஐ கேன் சர்வைவ் வேரெவர் ஐ அம். நான் எந்த ஊர்ல, எந்த நாட்டுல நீங்க என்னை போட்டீங்கனாலும், நான் என்னால சர்வைவ் ஆக முடியும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா. பட் இந்த நம்பிக்கை ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வரவங்க கூட இருக்குமான்னா கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா பயத்தோட தான் வருவாங்க. நம்மளும் அப்படிதான் இருந்திருப்போம். நம்ம படிச்ச படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்குமா? நல்ல ஒர்க் என்விரான்மெண்ட் இருக்குமா? சேலரி இருக்குமா? அந்த மாதிரி பல கேள்விகளோட செல்ஃப் டவுட்ஸோட தான் நம்ம வாழ்க்கையை நடத்திட்டு இருந்திருப்போம். பட் அவளுக்கு வந்து அந்த அந்த கிளாரிட்டி வந்து எனக்கு இன்னும் சந்தோஷத்தை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அண்ட் somehow I think she's not much interested-ன்றோட அவளுக்கு ஏத்த சப்போர்ட் சிஸ்டம் அவ எதிர்பார்த்த மாதிரி அமையலன்னு நினைக்கிறேன். that is my thought. And then அப்புறம் மட் பில்டிங் எக்ஸ்போர்ட் பண்றேன்னு சொன்னா. ஸோ அந்த ப்ராசஸ்ல we went to Auroville. போயிட்டு ஒரு நாள் மட்டும் அங்க ஸ்டே பண்ணோம். அங்க இப்போ கரண்டா ஒரு பில்டிங் முடியிற ஸ்டேஜ்ல இருக்கறனால she couldn't continue her internship there. அதுக்கு முன்னாடி இங்க மன்னகம் சொல்லிட்டு ஒரு ஹோம் ஸ்கூலர்ஸ் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரே வீட்ல ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேயும் ஆல்ரெடி போயிட்டு தான் ஆரோவில் போயிருந்தோம். ஸோ என் பொண்ணு என்ன சொன்னான்னாக்கா, அம்மா இங்க பில்டிங் ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜ் இருக்கு. ஸோ இங்க எனக்கு பெருசா லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நான் இப்போதைக்கு வந்து மன்னகம்ல போயிட்டு நான் அங்க ஒர்க் பண்றேன். ஸோ அங்கேயும் கண்டிப்பா எனக்கு ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் சொல்லிட்டு ஃபேமிலி வி வென்ட் தேர். மன்னகம் பிளேஸ் எல்லாம் பார்த்தோம். ஒரு நல்ல ஃபேமிலி ஆம்பியன்ஸ் தான் அங்க. ஸோ அவ ஹோம் சிக் அந்த மாதிரி எதுவுமே ஆகல, நல்லா என்ஜாய் பண்றா. அண்ட் நடுவாண்ட பூஜை ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வரப்ப ஒரு ஒர்க் ஷாப்க்கு வாலண்டியர் பண்ணியிருந்தா. எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஃபியூ கிலோமீட்டர்ஸ்ல ஒரு ஸ்கூல்ல வாலண்டியர் பண்ணியிருந்தா. ஸோ அங்க ஒவ்வொரு மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது ஒரு சில விஷயங்கள் அவளுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தது. ஸோ வாட்டர் அண்ட் டாக் மெத்தட் வந்துட்டு அங்க உள்ளவங்களுக்கு இவ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அந்த குச்சியெல்லாம் எடுத்து நெட்டு வச்சு அதை எப்படி பண்ணணும் அப்படின்றது. டோம் வந்து ஆல்ரெடி நான் பண்ணிட்டு இருக்கேமா, அதனால நான் அந்த அந்த பார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அங்க உள்ளவங்களுக்கு வந்து ஷீ ஹெல்ப் டு ஷேர் ஹர் நாலேஜ் ஆல்சோ. அப்ப எனக்கு தெரிஞ்சு ஓகே அவ வந்து ப்ராக்ரஸ் ஆகிட்டு தான் இருக்கா டெக்னிக்கல் சைட்ல அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் மன்னகம்ல ஆல்ரெடி ஒரு ஆர்கிடெக்ட் படிச்சு முடிச்சவங்க ஷீ இஸ் ஒர்க்கிங் தேர். ஸோ அவங்களுக்கு கீழே தான் வந்துட்டு அப்பர்னஸ் மேக்கிங் ஹர் ஜர்னி. ஸோ ஷீ கம்ஸ் வித் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். ஸோ இது ஒர்க் இன் ப்ராக்ரஸ் தான்.
But still, she's progressing every day.